ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் ஒரு மினி குக்கிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மண்பானையில் வைக்கிற வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி பல டிஷ்ஷையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வத்தக்குழம்புக்கு முக்கியமாக தேவையான இந்த வெங்காயம், பூண்டு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் குழம்புக்கு கரைச்சி வச்ச அந்த புளி கரைசல், அதில் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த இதில் கொதிக்க விட வேண்டியதான். அதுக்கப்புறம் அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, புளிக்குழம்புக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் முருங்கைக்கீரை ஆஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் பாவக்காய் வறுவல், அதுக்கப்புறம் புடலங்காய் கூட்டு, அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல். இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஊற்றின புளிக்குழம்பு, தேங்காய் ஊற்றாத புளிக்குழம்பு, அது இல்லாமல் வத்தக்குழம்பு. ஏன் இந்த டிஃப்ரெண்ட்னு பார்த்தா, ஒரு ஆளுக்கு தேங்காய் போட்டால் தான் பிடிக்கும், எங்கள் வீட்டில் இன்னொரு ஆளுக்கு தேங்காய் போடலைன்னா தான் பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது. அப்புறமா சூப்பரான முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் புளிக்குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காவும் வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக பாருங்கள், தேங்காய் பூ போட்ட பாவக்காய், இது எல்லாமே அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. நான் ஃபைனலாக என்ன செஞ்சேன் அப்படின்னா, சூப்பரான பீட்ரூட் அல்வா தாங்க செஞ்சேன். பீட்ரூட் 2 எடுத்து நல்லா சீவி, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நெய்யில் முந்திரி தனியாக, திராட்சை தனியாக இதெல்லாம் வதக்கி வச்சுட்டு, அந்த மீதி இருக்கிற அந்த நெய்யில் பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கினேங்க. வதங்கினதுக்கப்புறம் அது நல்லா மசிஞ்சு போகிற மாதிரி பாலில் நல்லா ஊற்றி மசிய வைக்கணும். பாதி பால் ஊற்றின கொஞ்சம் நேரத்துலையே அடுத்தது சுகர் போட்டுறணும். ஃபைனலாக பார்த்தா சூப்பரான டேஸ்டான ஒரு பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.